Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட இன்ட்ராடே லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீமியம் கால்குலேஷன், ஈரோ ஜீரோ ட்ரேட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தோம். மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை டெசசிவாக பிரேக் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வரல. அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது டெலிகிராம் சேனலில் கூட கொடுத்துருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ப்ரைஸ் அங்கே வராதனால அந்த ட்ரேட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம், 25,450 to 480 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து வீக்லி ட்ரெண்ட் லைன். வீக்லியோட ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்விங்கு அக்டோபர் மாதம், ஏப்ரல் மாதம், ரெண்டாவது ஸ்விங்கு செப்டம்பர் மாதம், தேர்டு ஸ்விங்கு அக்டோபர் மாதம், இப்போ ஜனவரி வந்து ஃபோர்த் ஸ்விங். அந்த வீக்லியோட ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் அந்த ஏரியாவில் இருக்குது. அதையும் தாண்டி பிரேக் ஆனால் தான் 25,200க்கு நெக்ஸ்ட் வீக் பாசிபிள் இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்னால மட்டும் மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகல. மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி நடந்திருக்கு. பிகாஸ் அந்த டைம் பார்த்தீங்கன்னா 25,480 ட்ரேட் ஆகும்போது இந்தியா யூஎஸ் வந்து ட்ரேட் டீல் வந்து ப்ரொப்போசல் பண்ணியிருந்தாங்க. அதோட பாசிட்டிவ்னஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஷார்ட் பண்ணியிருந்தவங்களாம் ஷார்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. அது பேர் தான் ஷார்ட் கவரிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ 25,650 கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபா டு 160 ரூபா வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில். இப்போ கால் ஆப்ஷனை 25 ரூபாய்க்கு வந்த ப்ரீமியம் 100 பாயிண்ட் ஏறும்போது எதுக்கு இவ்வளோ வைலண்ட்டாக போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் கண்டினியூஸாக 26,200லேருந்து மார்க்கெட் கீழே வருது. மார்க்கெட்டில் கால்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக கொடுத்துருந்தோம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப வால்டைலில் கன்சால்டேட்டில் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆயிருக்கு, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். புட் ஆப்ஷன் ரைட்டிங் வந்து 25,500 மட்டும்தான் புட் ரைட் இருக்குது. 600, 700, 800 எல்லாமே கால் ரேட் ஹெவியாக இருக்கனால மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வருது. பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வரும்போது கால் செல்லர்ஸ் அதிக பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நல்ல ரேலி ஆகும். அப்போ தான் அவங்க ஸ்டாப் லாஸ் சென்ட் ஆகி அன்வைன் பண்ணி போவாங்க. இது பேர் தான் ஷார்ட் கவரிங். நம்ம நார்மலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, கால் ஆப்ஷன் ரேட்டஸ் அதிகமாக இருக்காங்க, புட் ஆப்ஷன் வந்து 25,500 மட்டும் தான் இருக்காங்க. மார்க்கெட் நெகட்டிவ் சைடு தான் வருங்கிற சினாரியோ இருக்கும். இது வந்து பேசிக்காக பார்க்குற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பட் ஒரு ஷார்ட் கவரிங் நடக்குது, ஒரு பாட்டம் அவுட் ஆகி ப்ரைஸ் நல்லா ரேலி ஆகுதுன்னா கால் செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் ப்ரைஸ் இந்த மாதிரி ரேலி ஆகும். ஷார்ட் பண்ணவங்களும் ஷார்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க, கால் செல்லர்ஸும் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகுதுன்னு அன்வைன் பண்ணுவாங்க. அது பேர் தான் ஷார்ட் கவரிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியே நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலில் இருக்கும்போது சொல்லிட்டோம், தேர்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்துருக்கு, ப்ரைஸ் ஏதாச்சும் இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணலான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ரெண்ட் லைனில் இருந்திருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 12:30 அந்த மாதிரி டைமில் பேங்க் நிஃப்டி நம்மளோட பிவோட் பாயிண்ட் லெவலில் வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் போயிருக்கான். நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லெவலில் இருக்குது. வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்தனால ப்ரைஸ் அங்கே கொஞ்சம் சப்ஸ்டெயின் ஆகி தான் ட்ராவல் ஆகும். அதனால் வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னும். அதுக்கப்புறம் எந்த அப்டேஷனும் பண்ணல. செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நம்ம டெலிகிராம் சேனலில் செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டலோ ஏதோ ஒரு கன்சியூமர் குட்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவ் இருந்துச்சு. மெட்டல் வந்து ஸ்லைட் நெகட்டிவில் ஒரு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் ஃபைனலாக எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டல் வந்து ஆல்மோஸ்ட் 2% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்பி பேங்க் வந்து 0.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் லாஸ்ட் 2 days பிஎஸ்பி செக்டாரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் எஃப்ஐஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் தான் இருக்காங்க. 3,638 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் வந்து 5,839 கோடி பையிங்கில் இருக்காங்க. மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ரீமியம் வந்து இந்தியா விக்ஸ் வந்து இப்போ தான் வந்து 11 எபோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 11.50. மார்க்கெட்டில் வந்து நியூஸ் இம்பேக்ட் இருக்குது. புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போட அந்த சுப்ரீம் கோர்ட்டோட நியூஸ் வந்து எப்படி இம்பேக்ட் ஆகும்னு தெரியாது. ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ரிலையன்ஸோட
ரிசல்ட்டு, சனிக்கிழமை ஹெச்டிஎஃப்சி ஐசிசியோட ரிசல்ட்டு. அதனால் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்டும் இருக்குது. மார்க்கெட்டில் நியூஸ் பேஸ் இருக்கனால மார்க்கெட் வால்டெலிட்டியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி வால்டெலிட்டியாக இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து ப்ராப்பர் ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் அனலைஸ்லாம் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுவோம், ரீடெஸ்ட் பண்ணாது. சம்டைம்ஸ் ரீடெஸ்ட்காக வேணால் பிரேக் அவுட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஸ்டாப்பில் சன் பண்ணிவிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சில பேர் ட்ரேட் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி 40 பாயிண்ட் கீழே வந்துட்டு திருப்பியும் ப்ரைஸ் மேலே போகுது. நான் சொல்கிறது ப்ரீமியத்தை வச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 160, முடியும் போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு 140. இன்றைக்கி 20 பாயிண்ட்ஸ் டிகே ஆயிருக்கு. இன்பிட்வீனில் மார்க்கெட் ரேலி ஆகும்போது ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் 140 பாயிண்ட்ஸ் இருக்கனால இப்போ கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பனிங் வந்தாலும் நாளைக்கும் மார்க்கெட்டில் வந்து வால்டெலிட்டி இருக்க பாசிபிலிட்டி. வால்டெலிட்டினா நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரேலி ஆகிட்டு திருப்பி ட்ராப் ஆகிட்டு அப்படி இல்லை. ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் வால்டெலிட்டி ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணுறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டைம் நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வால்டெலிட்டிலாம் ஆல்மோஸ்ட் 13-14க்குலாம் போகுது. அந்த மாதிரி 13-14க்குலாம் இம்ப்ளிமெண்ட் வால்டெலிட்டி போகுது அப்படின்னா ப்ரீமியம் அசால்ட்டாக இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஹை பார்த்திங்கன்னா 160, இங்கே இருக்க லோ பார்த்திங்கன்னா 115, 40 பாயிண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு அசால்ட்டாக 40 பாயிண்ட் போகும். ப்ரீவியஸாக இது வரைக்கும் நீங்கள் லோ வீக்ஸ் என்வரான்மெண்ட்டில் இருந்தனால ப்ரீமியம் வந்து நின்று ஸ்டேபிளாக போகும். சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் அங்கேயே கன்சாலிடேட் ஆகி போகும். இப்போல்லாம் திடீர்னு கேண்டில் பிரேக் அவுட் ஆகும், இமிடியேட்டாக என்ட்ரி ஆனிங்கன்னா திருப்பியும் வந்து அந்த கேண்டில் லோ கீழே போட்டுட்டு ப்ரைஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு நியர் டு எக்ஸ்பைரியில் இருக்கனால பார்டர் ரேஞ்ச் இருக்குது வேறு நிஃப்டி, அதனால் நல்ல வால்டெலிட்டி இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புட் ரைட்டர்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட் மேலே ஏறி வரும்போது நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. 25,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, 600, 700ங்கிறது புட் ரைட்டில். கால் சைடில் பார்த்தீங்கன்னா 800, 900, 26,000 ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு ரேஞ்ச் இருக்கனால மார்க்கெட் டிஃபால்ட்டாக ஒரு 240 பாயிண்ட்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிற அளவுக்கு ப்ரீமியம் இருக்குது. ஸ்டாடல் போடுறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 260 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ரேஞ்ச் இருக்கனால ரெண்டு சைடும் நாளைக்கு நியர் டு எக்ஸ்பைரினால செல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்கேல்பிங் பண்ணுறது இந்த மார்க்கெட்டில் அட்வைசபிள். மார்னிங் அப்படியே ஸ்கேல்பிங் பண்ணாலும் முதல்ல மாதிரி 10 to 15 பாயிண்ட்ஸ் தேவையில்லை, 15 to 20 பாயிண்ட்ஸே வைக்கலாம். எடுக்கிற இடம் கரெக்டாக இருந்தால் அந்த மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணலாம். இல்லைனா செகண்ட் ஹாஃபில் லோ ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபாலிங் விட்ஜு பிரேக் அவுட்டு. ப்ரீவியஸ் நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன், 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லை 1 hour டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு, சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆச்சு, இப்போ திருப்பி சப்போர்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் நம்ம வந்து பிவோட்டாக சொல்லியிருக்கோம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு 25,700 to 720 லெவல், இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் புல்லிஷ் சினாரியோவாக இருக்கும். இந்த லெவல் கீழே போனாலும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக இது ஒர்க் ஆகும். இமீடியட்டாக ஆக்ட் ஆக போகிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,820, 25,900, ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்க 26,000. இந்த 26,000 பிரேக் ஆகும்போதே வரும்போது எப்படி மொமெண்டம் இருக்குங்கிறத நம்ம டெலிகிராம் சேனல் அப்போ சொல்கிறேன். வரும்போது வந்துச்சுன்னா 30 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 25,622, ஏன்னா இன்றைக்கி பிரேக் டவுன் ஆகிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் வரல. க்ளோஸ் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணல. அதனால் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா 25,520, ஃபைனல் சப்போர்ட் நம்ம சொன்ன மாதிரி 25,458. கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்னிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வந்தால் ஃபோக்கஸ் பண்ணலான்னு. ப்ரைஸ் என்ன இருக்குன்னா நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைசிங் வெஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் இமிடியேட்டாக பிரேக் அவுட் ஆகி மேலே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்கேல்ப்பு தான். ஒவ்வொரு லெவலாக வந்து பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்கேல்ப் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ப்ரைஸ் இங்கே நல்ல ஒரு பையிங் வந்து ரைசிங் வச்சுருக்கனால ஒரு சின்ன செல் ஆஃப் ஆரமாக ஆகிட்டு இந்த இடத்தும் 620 to 640 லெவலில் ப்ரைஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணால் பெரிய டார்கெட்டே வைக்கலாம். 720 to 760 ஃபஸ்ட் டார்கெட், 820ங்கிறது செகண்ட் டார்கெட். அங்கேருந்து ரேலி ஆகும்போது நெக்ஸ்ட் டார்கெட். இந்த இடங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷில் இருக்க மாதிரி காட்டிட்டு அப்படியே ட்ராப் ஆகி சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே வரும்போது நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த இடத்துல இருக்கும்போது லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஷார்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா மார்னிங் இமிடியேட்டாக மேலே ரேலி ஆகி இங்கே ஏதாச்சும் ரிஜெக்ஷனில் 900 லெவலில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகும், கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரணும். அந்த டைமில் கால் ஆப்ஷன் சைடில் எகெயின் ரைட்டிங் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் ஆனால்
திருப்பியும் 820 டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே ஷார்ட் என்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இது மார்னிங் ஃபஸ்ட்டு சினாரியோவில் இதுதான் மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். இன்கேஸ் மார்னிங் வால்டிலிட்டியாக இருந்துட்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஃபோக்கஸ் பண்ணணும். லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் என்னங்கிறது சொல்லியிருந்தேன். இந்த வீக் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு 145 எபோவ் அதுக்கப்புறம் இருக்க லோ ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் 2 மெத்தட் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். போன டைமே வந்து மீட்டப் பாயிண்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த டைம் வந்து மீட்டப் பாயிண்ட் கிடையாது. இந்த டைம் வந்து 25,960 145க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் 26,040 வரைக்கும் வரும். அந்த டைமில் 15 rupees ப்ரீமியம் தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்க ப்ரீமியம் சூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஹீரோ ஜீரோ ட்ரேட்னா 15 ரூபாய்க்கு வாங்கினா 150 ரூபாய்க்கு போகும், 5 ரூபாய்க்கு வேணாம். ஏன்னா எல்லா டைமும் மார்க்கெட்டில் அப்படி நடக்காது. ஒரு வாரம் அப்படி நடக்கும். 15 ரூபா எடுக்கிறோமா டபுளாக ஆகுதா, 28 ரூபா 30 ரூபா டபுள் ஆகுதா, இதுதான் டார்கெட்டாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணால் எல்லா வீக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இருப்பீங்க. ஒரு வீக் நல்லா ரேலி ஆகும்போது வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி திருப்பியும் மார்க்கெட்டில் நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கனால 25,600 பிலோ 145 எபோ பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் திருப்பியும் 560 to 600 க்ளோஸ் ஆகிறனால அங்கே லோ ப்ரீமியம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே போன டைம் சொன்னது அட் த மடியில் மீட்டப் பாயிண்ட் வச்சு எப்படி சொல்லி கொடுத்தோம். இந்த டைம் வந்து ப்ரீமியம் எங்கே போய் க்ளோஸ் ஆக போகிறது பொறுத்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கே 20 ரூபா ப்ரீமியம் நல்லா ரேலி ஆனனால நாளைக்கு வால்டிலிட்டியிலேருந்து கடைசி நேரத்தில் கம்மியான இருக்க ப்ரீமியம் 12 to 15 போன வீக் சொன்ன ப்ரீமியம் ப்ரைஸ் வேறு 12 to 15 ஃபோக்கஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நான் டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் டே டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். டே டைம் ஃப்ரேமில் நம்ம எஸ்டர்டே வீடியோவில் எந்த லெவல்ஸையும் சேஞ்ச் பண்ணல. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் சப்ளை இது வந்து சப்ளை ப்ரைஸ் ட்ராப் ஆகுது சப்ளை டிமாண்டாக இருந்துச்சுன்னு சொன்னோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி நியூஸும் சப்போர்ட் பண்ணியிருக்கு ப்ளஸ் டிமாண்டும் சப்போர்ட் பண்ணனால பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போ டே டைம் ஃப்ரேமில் 84,000 to 84,400 இங்கே எல்லோ கலர் இருக்கும், பிளாக் கலர் லைனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த 400 பாயிண்ட்ஸ்க்குள்ளே இருக்கும்போது சின்ன ஸ்கேல் பண்ணலாம். ஏன்னா அது ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் திருப்பி உள்ளார போனால் அந்த லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் போகலாம். லோயர் டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் நிஃப்டிக்கு என்ன சொன்னமோ அதே சினாரியோ தான். 84,000க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ்னஸாக இருக்கும். அதுக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது சப்போர்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 83,630, செகண்ட் சப்போர்ட் 83,360, ஃபைனல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 82,988. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 84,402, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 84,611, ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு 85,000. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இல்லை, புதன்கிழமை எக்ஸ்பைரி பிகாஸ் ஆஃப் மகாராஷ்டிரா எலெக்ஷன். அதனால் 1 day பிஃபோர் எக்ஸ்பைரி இருக்கும். அதனால் சென்செக்ஸ்லையுமே பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சேம் நெஃப்டிக்கு எப்படி சொன்னோம், சேம் ரைசிங் விச் பேட்டர்ன் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஏரியாவில் லாங் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா திருப்பி 84,000 ஒரு டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க தேவையில்ல. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தாவே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிரும். இன்கேஸ் மார்னிங்லேருந்து சரியான புல்லிஷ்னஸ் இருக்குது அப்படின்னா 84,400 to 500 ரிஜெக்ஷன் வரும்போது ஆல்ரெடி இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் வரும்போது ஒரு சின்ன ஸ்கேல் பண்ணிங்கன்னா திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே ஒரு ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பொறுத்து சென்செக்ஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்குது. பேங்க் நிஃப்டி நான் 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். எஸ்டர்டே கொடுத்த லெவல்ஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி செல் ஆன் ரைஸில் கிளியராக இருந்துச்சு. எகைன் பார்த்தீங்கன்னா நியூஸ்னால நெகட்டிவ் ஃபாலோ ஆகி இப்போ வி ஷேப் ரெக்கவர் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த 59,532ங்கிறது சென்டர் பிவோட் பாயிண்ட். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவலில் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் 59,680, செகண்ட் லெவல் 59,851, ஃபைனல் லெவல் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 60,093. சப்போர்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா ரேலி ஆகும்போது கரெக்டாக ரீட்ரேஸ் பண்ணேன். ஹேமர் கேண்டில் 59,340, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 59,200 to 180 இந்த லெவல். பேங்க் நிஃப்டிக்கும் சேம் சினாரியோ. இந்த மாதிரி பையிங் வந்துச்சுன்னா இமிடியேட்டாக பிரேக் ஆகும்போது ட்ரேட் பண்ணுறது ஸ்கேல்ப்பு. பட் ப்ரைஸ் அப்படியே கன்சாலிடேட் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா ஒரு நல்ல ரேலியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த இடமே பிரேக் ஆச்சுன்னா ஃபுல்லாக பிரேக் ஆக விட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா திருப்பி ஃபஸ்ட் லெவல் தான் ஃபஸ்ட் டார்கெட், 800ங்கிறது செகண்ட் டார்கெட். முக்கியமாக பேங்க் நிஃப்டியில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வருது.
இந்த ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. எகெயின் அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 58,700 இருக்குது. இமீடியட்டாக பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிரும். அதனால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நிஃப்டி சென்செக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அங்கே நிறைய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், லோ ப்ரீமியம் சான்சஸும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.